காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள ஆரநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் மதுரை ராஜா. இவர் கடந்த 5ஆம் தேதி தனது லாரியை மாம்பாக்கம் சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலைக்கு முன்பு நிறுத்தி வைத்திருந்துள்ளார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியை கடந்து சென்றதாக மதுரை ராஜனின் வங்கிக் கணக்கில் 270 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் சுங்கச்சாவடிக்கு சென்று அங்குள்ள பணியாளர்களிடம் விளக்கம் கேட்டுள்ளார். பின்னர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் பணம் பிடித்த நேரத்தில் தனியார் தொழிற்சாலை பேருந்து ஒன்று சுங்கச்சாவடியை கடந்து சென்றது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மதுரை ராஜன் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். என் வண்டி சுமார் ஒரு மாசமா வண்டி அதுக்கு வேலை இல்லாம என் இடத்துல என் வீட்டாண்டி நிக்குது. என் வண்டி டோல்கேட் ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட் கிராஸ் ஆன மாதிரி பணம் எடுத்துருக்காங்க. 270 ரூபாய் பணம் எடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய டைம் மெசேஜ் வரும். நான் அப்பெல்லாம் வண்டி போகிறோம், சரி நார்மலா மெசேஜ் வருது சொல்லிட்டு கம்முன்னு இருந்தோம். இது சம்பந்தமா இந்த டோல்கேட் நிறுவனத்தில் போய் நான் கேட்டதுக்கு அவங்க சரியான பதில் சொல்லலை. பேங்க்ல போய் பாருங்க, ஐசிசி பேங்க்ல பாருங்க, அப்புறம் சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு பஸ் அந்த டைமுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பஸ் நிக்குது. அந்த பஸ்ஸுக்கு பணம் எடுக்க வேண்டியது நம்ம வண்டிக்கு எடுத்துட்டு இருக்காங்க.